கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். இன்றைக்கி நம்ம வந்து இயற்கை செய்தியில் எதை பற்றி பார்க்கறோம்னா, கதண்டு அப்படிங்கிற ஒரு வண்டு வகை அப்படி பார்க்குறோம். இது வந்து வண்டு ஆக்சுவலி கிடையாது. நான் நெட்டில் அது போட்டு சர்ச் பண்ணி பார்த்தப்ப இது வந்து ஒரு குளவி, அந்த குளவியோட ஃபேமிலியை சார்ந்தது அப்படின்னு. இது ஒரு வாட்டி நாங்கள் சாபத் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு நானும் பாட்டிலாம் பேசல அது சொன்னாங்க. அது பெரிய வண்டாக இருக்கும், கடிச்சா துரத்திக்கிட்டே இருக்கும், தண்ணியில் குதிக்கிற வரைக்கும் அந்த வாசனை, அந்த ஹியூமன் ஸ்மெல் அதுக்கு போகிற வரைக்கும் துரத்துன்னு சொன்னாங்க. சரி, நான் அதை மனசில் வச்சுக்கிட்டேன் தேடினா அதை இது வேற ஒரு டைப்பு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். கதண்டு இதுக்கு பேர். இங்கிலீஷில் வந்து சரியான நேம் இல்லை, அதுக்கு வேஸ்பு, ஹார்னெட் அப்படின்லாம் கூகுளில் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு குளவி வகையிலே சேர்ந்தது. ஆனால் அந்த குளவி எப்படி அதோட ஒரு 5 டைம்ஸ் 5 மடங்கு பவர்ஃபுல்லாக சர்ருன்னு போகும், வேகமாக ஸ்பீடில் போகுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. 30லேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் அது போய் தாக்கும் அப்படிங்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா சைஸ் என்ன, 4லேருந்து 5.5 சென்டிமீட்டர் அவ்வளோதான் அது வளருது. அப்போ இதான் அதோட இது. அப்போ குளவி வந்து இப்போ நம்ம வந்து கொட்டுச்சுன்னா அதில் பின்னாடி இருக்க அந்த கொடுக்கு என்ன சொல்லுவாங்க, அது அந்த ஸ்டிங்க் வந்து உள்ளே நம்ம தோலில் மாட்டிக்கும். ஆனால் இதோடது எப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்குமா, கொட்டுனாலும் அது உடையாதான். ஆனால் அதோட உடம்புலே தான் இருக்குமா. இது எப்படி குளவி கடிச்சா அதோட கொடுக்கு நம்ம இதில் மாட்டிக்குதோ, இது அப்படி கிடையாதான், உடையாதான், அவ்வளோ ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறாங்க. இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது கடிச்சா ஆளே வந்து காலி பண்ணிடும், இறந்துருவாங்களாம். அது ஒன்று மட்டும் இல்லை, 4-5 சேர்ந்து ஒரே அடியாக கடிச்சதுன்னு வச்சுங்கன்னா, கடிச்சாங்க அப்படின்னா அந்த மனுஷனே இறக்கக்கூடிய அளவுக்கு இது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன் உடனே இறக்குற அளவுக்கு அது எதை ஃபஸ்ட்டு பாதிக்குதுன்னா, நரம்பு மண்டலத்தை தான் போய் அது வந்து பாதிக்குதான். கடிச்சா அதோட விஷத்தன்மை நரம்பு மண்டலத்தை பாதிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், இது வந்து அது அப்படியே தேன் கூடு மாதிரியே தான் இருக்குமா அதோட கூடு. நம்ம என்ன இப்போ இருக்க காட்டில் இருக்கவங்களாம் வந்து ஒரு சிலருக்கு பார்த்து இதுதான் வந்து குளவி, இது தேனி, இது அப்படி இந்த வகையான தெரிஞ்சவங்க அது பக்கத்தில் போக மாட்டாங்களாம். புதுசாக காட்டுக்குள்ளே நாங்கள் அட்வென்ச்சரஸாக போகிறோன்னு பார்த்து இது என்னடா அப்படின்னு போட்டு அதை அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் காலி அவங்க அன்னைக்கு. ஏன்னா இது அப்படியே ஆஸ் யூஷுவல் ஒரு அதோட கூடு பார்த்திங்கன்னா தேனி கூடு கட்டின மாதிரி அழகாக அதோட அந்த யூ ஷேப்பில் அதை கட்டிட்டு அது அப்படியே கூட்டமாக இருக்குது. இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பிள் பீ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களே, எல்லோ ஒயிட், எல்லோ பிளாக் அந்த ஸ்ட்ரைப்டான பீஸ்னாவே இன்றைக்கி அந்த கலர் கோடில் தான் போடுறாங்க. ஆனால் இது வந்து பீ வகைரா கிடையாது. ஆனால் இது ஒரு குளவி, அது அப்படியே அந்த பம்பிள் பீ கலராக எல்லோ பிளாக் அழகான அந்த ஸ்ட்ரைப்ஸில் அந்த பார்த்தோம். அப்போ இதை வந்து கடிச்சாவே சாக்கிற அளவுக்கு இந்த இது உள்ளது. இது வந்து ஒரு கேஸ் நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல வந்து இது கடிச்சு ஒரு கும்பல், ஒரு விவசாயிகள் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சாராம். ஏன் அப்படின்னா அவர் வெத்தலை அதிகமாக யூஸ் பண்ணுறவரும். ஸோ அவர் அந்த வெத்தலை பழக்கம், ஆக்சுவலி வெத்தலை நல்லது, அதோடு சேர்த்து பாக்கு போடுறது, சுண்ணாம்பு போடுறது தான் தப்பு. வெத்தலை நம்ம வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் உள்ளது. ஸோ அந்த மருத்துவ குணத்தினால அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேஸ் வந்து நான் பார்த்தேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அவர் வந்து சர்வைவ் ஆகி திரும்பி உயிர் தப்பிச்சிருக்கிறாரு இதோட கடியிலேருந்து அப்படிங்கிறத நான் ஒன்று பார்த்தேன். இன்னொன்று, அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம சாவடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூச்சி வந்துருச்சு, ஒன்று மட்டும் தான் மாட்டிக்கிச்சு, நம்ம அதை அடித்து சாவடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாவடித்தோடனே அதோ உடம்புலேருந்து ஒரு நச்சுத்தன்மை உருவாகுது. அந்த ஸ்மெல்லு வந்து அப்படியே பரவுமா அதோட ஃபேமிலியோ இல்லை அதோட கூட்டத்தோ இனத்தில் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லேருந்து அந்த ஸ்மெல்லை பிடிச்சிக்கிட்டு அதுங்கெல்லாம் வந்துருமா கும்பலாக சேர்ந்துக்கிட்டு. அதுங்கெல்லாம் வந்து திரும்பி உங்களை தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அதை நீங்கள் சாவடிக்காமல் ஓடுன்னு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓடுனா மட்டும்தான் அதுவே கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகி அது திரும்பி போனால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். தண்ணிக்குள்ளே குதிச்சிருவாங்க அப்படிங்கிறது பாட்டி எனக்கு சொல்லி இதை கேள்விப்பட்டேன். அப்போ அதுதான் போட்டிருந்தாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஓடிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே பழுந்து உருண்டு இதெல்லாம் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து இதை லைவாகவே ஸ்பீச் கொடுத்துருந்தார். ஸோ அப்போ இவ்வளோ கொடூரமாக இருக்குது. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் வந்து வருஷத்துக்கு 50 பேர் இதனால சாகுறாங்கங்கிற ஒரு சர்வேயும் கொடுத்துருக்காங்க.
ஜப்பானில் 50 மக்கள் வந்து இந்த கடினால் கடித்து சாகுறாங்கங்கிற ஒரு சர்வே ரிப்போர்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நல்லதாகவும் இருக்குது, நல்ல விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம், கெட்ட விஷயம். நான் ஒரு விஷயம் இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது அப்படின்னா, அதை சாவடித்தாலும் அதுலேருந்து ஒரு கூட்டமே பிறக்குது பார்த்தீங்களா? அப்படி தான் இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவர்கள் நம்மளும் அப்படி தான் இருக்கணும். ஆமாம் தானே? நம்ம வந்து நீ ஏன் இந்த சத்தியத்துக்காக இருக்கிற அப்படின்னு நம்மளை பழைய காலத்தில் எவ்வளோ மக்களை, எவ்வளோ கிறிஸ்தவர்களை தேடி தேடி கொன்னாங்க. கொன்னாலும் என்ன இவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம நிறைய மிஷினரிஸ்கள், நிறைய ஹிஸ்ட்ரி, கிரேட் கான்ட்ரவர்சியில் ஆன்மீக போராட்டத்தில் நம்ம படித்தோம்னா நிறையா தெரியும். இப்போ அந்த மாதிரி ஒரு சபை நம்மக்கிட்ட இருக்குது, சிமர்னா. சிமர்னா அப்படிங்கிறதுக்கான மீனிங்கு, மிர் அப்படிங்கிறது என்னென்னா சஃபரிங், டெத்து. ஆனால் அது ஃப்யூச்சரில் வந்து கிரைஸ்ட்டுக்கிட்ட கொண்டுட்டு போகுமா. அதோட மீனிங்கே அதான், மிர் அப்படிங்கிறதுக்கான மீனிங். அதை தான் சிமர்னா. அதாவது ப்ராமிஸ்ஃபுல் ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்கு யார்கிட்ட காத்துட்ருக்கு? கிறிஸ்துவை நோக்கி இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம வந்து ஐயோ நம்ம அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், அந்த படிப்பு படிக்கணும், எதுவுமே எனக்கெலாம் ஒரு சில கட்டத்தில் எதுக்குடா நம்ம படித்தோம், இது கிறிஸ்து ஹெவனுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் எதுக்குடா படிக்கணும், மேக்ஸு போட்டு உயிர் எடுக்கிறாங்க, அதை போட்டு ஒரு கட்டத்தில் அதெல்லாம் யோசிக்கல. எதுக்கு நம்ம இங்கே வாழ்கிறோன்னா அவரோட ஹெவன்லி பாத்துக்கு மக்களை நம்ம மாற்றணும், அதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம், அதுக்கான விஷயங்களை நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம இந்த ரெவலேஷன் 2:8 11 நம்ம யாராவது எடுத்தவங்க வாசிங்க, நம்ம முடிச்சிடலாம். வெளிப்படுத்தினல் 2:8-11 அதுதான் இந்த சிமர்னா சபையை பற்றி பார்த்தோம். அதுக்கான ப்ராமிஸ் அவர் என்ன கொடுக்குறாருங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதுதான் இப்போ மரண பரியந்தமும் நம்ம என்ன பண்ணணும், உண்மையான பாதையில் இருக்கணும். அந்த தேனி அதற்கு அந்த குளவி அதுக்கு படைக்கப்பட்ட கேரக்டரிஸ்டிக்கில் தான் இருக்குது, கரெக்டாக? அதுவுமே கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிர் ஜீவன் தான். அது சும்மா தான் இருக்குது, தேவையில்லாமல் நம்ம தானே போய் நோண்டி அதுக்கிட்ட வந்து கடி வாங்குகிறோம், கரெக்டாக? அப்போ நம்மளும் நம்மளோட கிறிஸ்துவ பாதையில் நம்ம போயிட்டே இருக்கல, நம்மளை யார் வந்து போக் பண்ணுவாங்க வர காலத்தில்? மற்ற சாத்தான் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து இவங்களால தான் உலகமே அழிஞ்சிட்ருக்கு, இவங்களை அழிச்சிட்டோம்னா நம்ம உலகத்தில் நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு அந்த ஒரு கான்செப்டில் வந்துடுவான். அப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், அடுத்தடுத்து என்ன வருது எல்லாமே. அப்போ அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். செத்தாலும் பரவாயில்ல, யாருக்காக நம்ம நம்மளோட ஜீவனை கொடுக்க போகிறோம்? தேவனுக்கென்ற நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு சத்தியத்தின் பாதையில் நம்ம எப்பயுமே இருக்கணும். இன்னொன்று அது எப்படி வருதுன்னா, கூட்டமாக தான் எப்பயுமே வருவாங்க. அப்போ நம்மளும் சத்தியத்தில் நம்ம மற்றவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லும்போது தனியாக நம்ம போய் டீல் பண்ணாமல் ஒரு 4-5 2 பேர் 3 பேர் நம்ம கூட்டமாக போய் அவங்கக்கிட்ட வந்து சத்தியத்தை சொல்லணும். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றி.